அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய குலம் காக்கக்கூடிய குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழையடி வாழையா நம்ம வணங்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த குலதெய்வம் நம்ம வீட்ல நம்ம கூட இருக்காங்களா? இல்லையா? இத நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இது குலதெய்வம் தானே நம்ம வீட்ல இல்லாம எங்க போகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒரு சில வீடுகள்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு உடம்புக்கு முடியல, உடல்நிலை சரியில்ல, அவங்க ஏதோ அவங்களுக்கு தவறுதலா நடக்குது அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க வீட்டில் அதே மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமான துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதே போல் ஒரு சில வீடுகளில் ரொம்பவே பயமான உணர்வு அவங்க கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா நம்ம சாதாரணமா போம்போது கூட அடிக்கடி அவர்களுக்கு விபத்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாம, அந்த வீட்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம தொடர்ந்துகிட்டே இருக்கு. எவ்வளவோ முயற்சி செய்து கூட அது ஒருத்தங்களுக்கு கஷ்டப்பட்டு பெற்றுட்டாங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய சந்ததியும் அதே மாரியே இருக்கு. திருமணமாகாம இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய வாசம் செய்யக்கூடிய தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது நம்மள பலருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் நடந்தால் அந்த வீட்டில் குலதெய்வம் இல்லை, அதே போல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து இப்படி நடந்தால் குலதெய்வம் நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும், இதான் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த ஊரில் உங்களுடைய குலதெய்வம் இருக்குது? அதே போல் ஒரு சிலர் குலதெய்வ கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை போவாங்க. ஒரு சிலர் அமாவாசை நாட்களில் போய் படையலிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஒரு சிலருக்கு போகவே முடியாது. அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம். அப்படி குலதெய்வ கோவிலுக்கு போகவே முடியாதவங்க எப்படி குலதெய்வ வழிபாடை மேற்கொள்கிறது? ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் உங்கள் அனுபவத்தில் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் நான் இந்த ஊரில் இந்த கடவுளை பார்த்து ரொம்ப வியந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இது மற்ற நேயர்களுக்கு பயன்படும். அதே போல் குலதெய்வத்தினுடைய பெயரை சில பேர் அவங்க குழந்தைகளுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எப்போ பாரு சண்டை சச்சரவு, ஒரு அமைதியே இல்லை. என் வீட்டில் ஏதோ ஒன்று எதிர்மறையாக நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம குலதெய்வத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விருப்பமான கடவுள் நிறைய பேர் இருக்கலாம். இருந்தாலும் நம்மை கேட்காமலேயே நமக்கு உதவக்கூடிய அருளக்கூடிய ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். உண்மையாக சொல்ல போகணும் அப்படின்னா, விரும்பக்கூடிய கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு உத்தரவு கொடுக்கறதே இந்த குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போது முதல்ல நம்ம வழிபட வேண்டிய தெய்வமே இந்த குலதெய்வம் தான். அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வத்தை நாம் கண்டிப்பாக நம்ம வழிபாடுகள் செய்து கொண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்படிப்பட்ட குலதெய்வம் நம்மளுடைய வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சாதாரணமான விஷயங்களை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதில் வறுமை ஒரு சிலருக்கு இருக்கும், வரும் போகும். பண கஷ்டம் வரும் போகும். அந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது வரும் போகும். ஆனால் இது தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய வாசம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதனால் என்ன, வருடத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு போய் வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்து முடித்தது பிறகு நம்ம வீட்டில் பூஜைகள் செய்யலாம், தீபங்கள் ஏற்றலாம், வழிபாடுகள் செய்யலாம். சரி, நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன அறிகுறி சொல்கிறாங்க.
பூஜை அறை தீபங்கள் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். அதாவது பூஜை அறை தீபங்கள் நம்ம வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல இல்லாமல் மிகவும் பிரகாசமாகவும் கொழுந்து விட்டு உயர உயர எரிகிறது என்றால் அந்த தீபத்தை வளர்த்து கொண்டு இருப்பதை நம்மளுடைய குலதெய்வம் தான் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. அந்த தீபம் பிரகாசமாக எரிவதற்கு காரணமே அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வம் தான். அதையும் தாண்டி அந்த தீபமானது வெள்ளை நிறத்திலோ அல்லது வயலட் நிறத்திலோ எரியுது என்றாலும் நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். முக்கியமாக நம்ம வீட்டில் திடீரென ஒரு நறுமணம் வருது அப்படின்னா அந்த வீட்டில் சந்தனத்தினுடைய நறுமணம், விபூதியுடைய வாசம், அதே போல் பூவுடைய வாசம், இதெல்லாம் சாதாரணமாக எல்லா வீட்லேயும் இருக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் திடீர்னு உங்கள் வீட்டை கதவை யாருமே இல்லாத வீட்டில் கதவை திறந்து போகிறீங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான வாசனையெல்லாம் திடீர்னு அடிக்குது, அல்லது நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த வாசனை அடிக்குது அப்படின்னு உணர்றீங்களா, கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் கோவில் குலதெய்வத்திற்கு செய்யப்படக்கூடிய சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் இவையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய அந்த மாலைகள் இது போன்று எந்த ஒரு அபிஷேகமும் இல்லாமல் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இந்த வாசனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மள பலருக்கும் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்களும் இது மாதிரியான விஷயத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ரெண்டாவதா பள்ளி சத்தமிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இறை சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல எப்பவுமே பள்ளிகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது என்றால் பள்ளி சத்தமிட்டு கொண்டே இருக்கும். இதுவே உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நாம் காட்டி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலும் கூட சரி, அல்லது சாமியார்கிட்ட போனாலும் சரி, உங்ககிட்ட பள்ளி உங்கள் வீட்டில் சத்தம் போடுதா அப்படிங்கிறத கேட்குறத பார்க்க முடியும். அப்படி பள்ளி நடமாட்டம் பூஜை அறையில் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு ஆன்மீகம் உங்களுக்கு ஒரு எளிமையான விஷயத்தை இதை எடுத்து சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் இவ்வளவு நாள் கவனிச்சதில்லை, ஆனால் இனிமேல் கவனிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் இருந்தால் குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு அறிகுறிகள் தான். அதே போல் எலுமிச்சம்பழம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமிக்கு மாலை போட்டிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு கனியை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கனியை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க. அப்படி வீட்டில் வைக்கும்போது அந்த கனி காய்ந்து போகிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த கனி அழுகி போகுது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுக்கு அருள் செய்யலை, உங்கள் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வச்சே நல்லா உங்கள் வீட்டில் என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். துர்சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் அழுகி தான் போகுமா. சரி, முக்கியமாக அதாவது ஒரு சில அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்போது அல்லது இந்த நல்ல காரியங்கள் குறித்து உங்களுடைய குலதெய்வம் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் போது உங்களுடைய குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. இதில் சிலருக்கு தெரிந்த பொதுவான விஷயம் உங்களுடைய குலதெய்வத்தின் மேலே வைக்கக்கூடிய பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சம்பழம் கீழே விழும், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். ஆனால் இதையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும். ஆமாம், நீங்கள் சுபகாரியங்கள் குறித்து பேசும்போது அல்லது பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் அதை பேசிய சில மணி நேரத்துக்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாவது கோவிலில் இருந்து பூ கொண்டு வர்றாங்க அல்லது பிரசாதம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தினுடைய செயல் தான் இது. அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதை இப்படியெல்லாம் கூட நமக்கு உணர்த்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் நம்ம வீட்டில் காகங்கள் கரைந்து கொண்டே இருக்குது. அந்த காகத்துக்கு நீங்கள் எப்போதும் போல் சாப்பாடு வைப்பீங்க. ஆனால் அந்த காகம் அந்த உணவை சாப்பிட்டு வழக்கம் போல் இல்லாமல் திடீரென உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி கரைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் அல்லது உறவினர்கள் யாராவது வீட்டிற்கு வராங்க என்பதை கூட உணர்த்துவதாக அந்த காகம் அப்படி சத்தம் போடுவதாகவும் இருக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வச்சே குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கா, வாசம் செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் குலதெய்வ வழிபாடு பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.